2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக வசமுள்ள கிருஷ்ணகிரி மற்றும் அணைக்கட்டு, சங்கராபுரம் தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர். கட்சி பொறுப்புகளில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறு கட்சி நிர்வாகிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். உழைப்பவர்களுக்கு அதற்கேற்ற அதிகாரம் கட்சியில் நிச்சயம் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து வருகிறார். இஸ்ரேல், ஈரானில் உள்ள தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்க உடனடியாக தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் வழங்கிட அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தாயகம் திரும்பும் இந்தியர்களில் தமிழர்களை கண்டுபிடித்து பாதுகாப்பாக அழைத்து வருவதற்கான பணியை மேற்கொள்ளவும் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் இந்து முன்னணியினர் நடத்தும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் விரும்பிய கடவுளை வழிபட உரிமை உண்டு என கருத்து கூறினார். மதுரையில் நடைபெறும் இந்து முன்னணி முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வாழ்த்து சொன்ன அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நன்றி தெரிவித்திருக்கிறார். இபிஎஸ் கூறியதைப் போல விரும்பும் தெய்வங்களை வழிபடுவது அவரவரின் ஜனநாயக உரிமை என்பதை எல்லோரும் உணர வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். ஆங்கிலம் பேசுபவர்கள் விரைவில் வெட்கப்படுவார்கள் என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியது அவரின் தனிப்பட்ட கருத்து என்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தாய்மொழியை விட ஆங்கிலத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதையே அவர் கூறியிருப்பார் என சமாளித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். 12 எம்எல்ஏக்கள் இருந்தால்தான் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்ற சூழல் உள்ளதாக மதிமுக எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் உள்ள கட்சி அலுவலகத்திலிருந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், எத்தனை தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பது குறித்து கூட்டணி தலைமை முடிவு செய்யும் என்றும் தகவல் தெரிவித்தார். ஆங்கிலம் பேசுபவர்கள் விரைவில் வெட்கப்பட வேண்டிய நிலை ஏற்படும் என அமித்ஷா பேசியதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதளத்தில், ஏழைகள், தலித்துகள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் அளிக்கும் மொழி ஆங்கிலம் என்பதால் அமித்ஷாவுக்கு பயம் என கருத்து தெரிவித்துள்ளார். மதுரையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்பதாக வெளியான செய்தி உண்மை அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ரஜினிகாந்தின் செய்தி தொடர்பாளர் ரியாஸ் அகமது வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில், மதுரையில் நடைபெறவிருக்கும் முருக பக்தர்கள் மாநாட்டில் ரஜினிகாந்த் கலந்து கொள்கிறார் என்று உலாவரும் செய்தி பொய்யானது என்று விளக்கமளித்திருக்கிறார். வால்பாறை தொகுதி அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி உடல்நலக்குறைவால் காலமானார். புற்றுநோய் காரணமாக கோவையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். தமிழ்நாட்டில் 5 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவானதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அதில் மதுரை விமான நிலையத்தில் 106.7 டிகிரி ஃபாரன்ஹீட், ஈரோட்டில் 101.48 டிகிரி ஃபாரன்ஹீட், மதுரை நகர்ப்பகுதியில் 104.26 டிகிரி ஃபாரன்ஹீட், பாளையங்கோட்டை மற்றும் பரங்கிப்பேட்டையில் தலா 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. சென்னையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியான அறிவிப்பில் 22ஆம் தேதி அன்று சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை சதத்தை தொடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி யோக்கிய சிகாமணி போல பேசுவது வேடிக்கையாக உள்ளது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்திருக்க, சென்னை அரும்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட மசோதா மீண்டும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் தெரிவித்திருக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களை கீழடி போன்ற தொல்லியல் அகழாய்வு இடங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்வதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். மாவட்ட அளவிலான கலை திருவிழாவில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் அமைச்சர் பரிசுகளை வழங்கினார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து பொன்முடிக்கு விலக்களித்து சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றச்சாட்டு பதிவு உள்ளிட்ட நடைமுறைகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிடும் பட்சத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது.
தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயின் 51வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலில் அக்கட்சியினர் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து கோவிலுக்கு வெளியே சுமார் 1000 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 9235 ரூபாய்க்கும், சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 73,880 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி கிராம் 120 ரூபாய்க்கும், கிலோ 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் மீண்டும் தொடங்கி வைக்கப்பட்ட மினி பேருந்து சேவை திட்டத்தின் மூலம் சுமார் 1 கோடி மக்கள் பயன்பெறுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. 25 கிலோமீட்டர் தூரம் வரை மினி பேருந்துகள் இயக்கப்படும் என்றும், முக்கிய இடங்களுக்கு சென்று பொதுமக்களை இறக்கிவிட ஏதுவாக மேலும் 1 கிலோமீட்டர் தூரம் வரை மினி பேருந்துகளை இயக்கிட வழிவகை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆளுநர் RN ரவி இடைவிடாமல் 51 தண்டால் எடுத்து அசத்தினார். இதனை பார்த்த சுமார் 1000கணக்கான மாணவர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். மேலும் மாணவ மாணவிகளுக்கு யோகாவின் பயன் குறித்தும் விளக்கி பேசினார். அச்சாணி இல்லாமல் இயங்கும் திராவிட மாடல் அரசை போலவே அரசு பேருந்துகளும் இயங்குவதாக அன்புமணி ராமதாஸ் விமர்சித்தார். தென்காசியில் அரசு பேருந்து ஓடிக்கொண்டிருக்கும் போதே டயர் கழன்று பலர் காயமடைந்ததாகவும், இவை அன்றாட நிகழ்வுகளாக மாறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரான் நாட்டிற்கு மீன்பிடி தொழிலுக்கு சென்று சிக்கியவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானில் சிக்கியவர்களின் விவரங்களை சேகரித்து வருவதாகவும், பத்திரமாக அழைத்து வர அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த வைபவ் மற்றும் ஜினல் ஆகியோரின் உடல்கள் கண்ணீரோடு அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் இருவரும் விரைவில் குழந்தை பிறக்க இருந்த தகவல் வெளியாகி கேட்போரை கலங்க வைத்திருக்கிறது. ஜூன் 2ஆம் தேதி ஜினலின் வளைகாப்பு விழாவை பாரம்பரிய விழாவாக கொண்டாடிய குடும்பத்தினர் புதிய உறுப்பினரை வரவேற்க ஆவலோடு காத்திருந்த நிலையில் மகிழ்ச்சி துக்கமாக மாறியிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தற்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும், இன்னும் முடிவடையவில்லை எனவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூரில் இந்திய ராணுவ வீரர்களை சந்தித்து பேசிய அவர், வரும் காலத்தில் இந்திய மண்ணில் பயங்கரவாத தாக்குதல்களை நிகழ்த்தினால் பாகிஸ்தான் கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என எச்சரித்திருக்கிறார். இந்தியாவின் வெளியுறவு நிலைப்பாட்டை பற்றி விளக்குவதற்காக ரஷ்யா, பிரிட்டன், கிரீஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு காங்கிரஸ் MP சசி தரூரை மத்திய அரசு தனது தூதராக அனுப்பி வைத்துள்ளது. மாஸ்கோவுக்கு புறப்பட்டு சென்ற சசி தரூர் 2 வார காலம் இந்த நாடுகளில் பயணித்து இந்தியாவின் வெளியுறவு நிலைப்பாட்டை பற்றி விளக்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேக் இன் இந்தியா திட்டத்தை பிரம்மாண்டமான ஒன்றாக பிரதமர் மோடி வர்ணித்தாலும், நாட்டில் உற்பத்தி துறை பின்னடைவை சந்தித்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வீடியோ பதிவுடன் தமது எக்ஸ் தளத்தில் இதை தெரிவித்துள்ள அவர், இளைஞர்களுக்கான வேலையில்லா திண்டாட்டம் மிகவும் அதிகரித்துள்ளதாக கூறியிருந்தார். காசா மற்றும் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தும் அழிவு தாக்குதல்களை கண்டும் காணாமல் இந்தியா மௌனம் காப்பதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சி தலைவர் சோனியா காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் இந்தியா குரலற்றதாக இருப்பது மட்டுமின்றி தனது கொள்கைகளையும் அடகு வைத்துவிட்டதாக மத்திய பாஜக கூட்டணி அரசை அவர் சாடியுள்ளார். வரும் தேர்தலில் அதிமுகவில் இருந்து இருவர் கூட சட்டமன்றத்தில் நுழைய முடியாது என்ற துயரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். சென்னை தீவுத்திடலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், துறைமுகம், பிராட்வே, பிரகாசம் சாலைகளில் மெட்ரோ குடிநீர் பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழிகளால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சென்னையில் பருவமழைக்கு முன்பாக மெட்ரோ பணிகளால் பாதிக்கப்பட்டுள்ள மழைநீர் வடிகால்களை கணக்கெடுக்க அலுவலர்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த பருவமழையின் போது மழைநீர் தேங்கிய பகுதியில் தற்போது மழைநீர் வடிகால்களின் நிலை என்ன என்பதை கண்டறிந்து அங்கு கூடுதல் கவனம் செலுத்த அலுவலர்களுக்கு மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. வரும் 1ஆம் தேதி முதல் 10 ஆண்டுகள் பழமையான டீசல் வாகனங்கள் மற்றும் 15 ஆண்டுகள் பழமையான பெட்ரோல் வாகனங்களுக்கு டெல்லியில் எரிபொருள் நிரப்பப்பட மாட்டாது என காற்றுத்தர நிர்வாக ஆணையம் அறிவித்துள்ளது. எந்த மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களாக இருந்தாலும் எரிபொருள் நிரப்பக்கூடாது என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
விமானிகள் மற்றும் விமான பணியாளர்களுக்கு பணி ஒதுக்கீடு வழங்கியதில் தொடர்ந்து விதிமீறல்களை நடத்திய 3 மூத்த அதிகாரிகளை டிஸ்மிஸ் செய்யுமாறு ஏர் இந்தியாவுக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. உரிமங்கள், ஓய்வு உள்ளிட்டவற்றை பரிசீலிக்காமல் விமான ஊழியர்களுக்கு பணி ஒதுக்கீடு வழங்கப்படுவதாக ஏர் இந்தியாவை தாமாக முன்வந்து தெரிவித்திருந்தது. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் கீழ் ஈரான் இஸ்ரேல் போரால் சிக்கிய இந்தியர்கள் 500க்கும் மேற்பட்டோர் இதுவரை பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் தீவிரமடைந்து வருவதால் ஈரானில் படித்து வரும் மாணவர்களும் இதர இந்தியர்களும் சிறப்பு விமானங்களில் டெல்லி வந்து சேர்ந்தனர். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் தெருவில் நடந்து சென்றவரை வெறிநாய் கடித்து குதறிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஆலப்புழா மாவட்டம் சம்பக்குளம் பகுதியில் தெருவில் நடந்து சென்ற நபர் அங்கு வந்த தெருநாயை லேசாக துரத்த முயன்றார். அப்போது அந்த நாய் பாய்ந்து சென்று அவரை கடித்து குதறியது. திமுக 2 சீட்டு கொடுத்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் தொடருமா என்று திருமாவளவனுக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நெல்லையில் நடைபெற்ற யோகா தின விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுகவில் புகைச்சல் இல்லாமல் எப்படி இருக்கும் என்றும் விமர்சித்தார். குஜராத்தின் ஆரவல்லி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. 2 நாட்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்பதால் வாகனங்கள் நீரில் மிதந்து செல்கின்றன. ராஜஸ்தானின் ராந்தம்பூர் தேசிய வனவிலங்கு சரணாலயத்தின் ராணி என பெருமையோடு அழைக்கப்பட்ட பெண் புலியான ஆரோஹெட் தனது கடைசி அடிகளை எடுத்து வைக்கும் வீடியோவை வனவிலங்கு புகைப்படக்காரரான சச்சின் ராய் வெளியிட்டிருக்கிறார். 14 வயதான இந்த பெண் புலி எலும்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கடந்த 17ஆம் தேதி உயிரிழந்தது. தொழில்நுட்ப பிரச்சனையால் 8 நாட்களாக திருவனந்தபுரத்தில் நிற்கும் பிரிட்டன் ராயல் விமானப்படையின் விலை உயர்ந்த F-35B போர் விமானம் மிகப்பெரிய ராணுவ சரக்கு விமானம் மூலம் பிரிட்டனுக்கு கொண்டு செல்லப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. உலகின் மிகவும் நவீனமான போர் விமானமான இது இந்தோ பசிபிக் கடற்பகுதியில் இந்திய கடற்படையுடன் சேர்ந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டு வந்தது. சென்னை மாங்காடு அருகே கோவூரில் உள்ள தனியார் பள்ளியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு 108 மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு 20 நிமிடத்தில் 25 யோகாசனங்களை செய்து அசத்தினர். இந்த நிகழ்வு நோவா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே சிறுத்தை கவ்வி சென்ற 7 வயது சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டது. பச்சமலை எஸ்டேட் தென்பிரிவில் வசிக்கும் ஜார்க்கண்ட் மாநில தம்பதியின் 7 வயது சிறுமி வீட்டின் அருகே இருந்தபோது சிறுத்தை சிறுமியை கவ்வி சென்றது. பருவமழையை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி தயார் நிலையில் உள்ளதாக மேயர் பிரியா தெரிவித்தார். மழைநீர் வடிகால் பணிகள் எந்த அளவிற்கு முடிந்துள்ளது என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் சென்னையில் 2 ஆண்டுகளாக மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் பருவமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் உள்ள 4 குளத்தையும் அகலப்படுத்தும் பணியை சென்னை மாநகராட்சி தொடங்கியது. கடந்த 2024ஆம் ஆண்டு குத்தகையை ரத்து செய்து குளங்கள் இருக்கும் இடத்தை தமிழக அரசு மீட்ட நிலையில் தற்போது 4.60 மில்லியன் கன அடி மழைநீர் சேமிக்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை ரயில் நிலைய சுவரில் ஒட்டிய பாரதியார் பாடல் வரிகளை மதன் மோகன் மாளவியா எழுதியதாக தமிழ் மற்றும் இந்தியில் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள் அகற்றப்பட்டன. சென்றுடுவீர் 8 திக்கும் என்ற பாரதியாரின் கவிதை வரியை இந்து மகாசபை நிறுவனர் மதன் மோகன் மாளவியா எழுதியதாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானது. சென்னை போரூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் உயர்கல்வித்துறையில் அங்கீகாரம் மற்றும் தர மேம்பாடு குறித்த சர்வதேச மாநாடு நடைபெற்றது. உலக அளவில் உயர்கல்வியில் இந்திய மாணவர்களை மேம்படுத்துவது தொடர்பான இந்த மாநாட்டில் அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த கல்வியாளர்கள் பங்கேற்றனர். சர்வதேச யோகா தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெற்ற யோகா தின நிகழ்வில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பங்கேற்று யோகாசனங்களை செய்தார். அவருடன் ஆயிரக்கணக்கானோர் இணைந்து மூச்சு பயிற்சி உள்ளிட்ட யோகாசனங்களை மேற்கொண்டனர். சர்வதேச யோகா தினத்தையொட்டி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற யோகா விழாவில் பங்கேற்று பேசிய பிரதமர் யோகா அனைவருக்குமானது, எல்லைகள் இல்லாதது என பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். விசாகப்பட்டினம் ராமகிருஷ்ணா கடற்கரையில் இருந்து போகபுரம் வரை 26 கிலோமீட்டர் நீள நடைபாதையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சுமார் 5 லட்சம் பேர் பங்கேற்றனர்.
11வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி மற்றும் சென்னை, நெல்லை, சேலம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் சார்பாக நடந்த நிகழ்ச்சிகளில் அமைச்சர்கள், நீதிபதிகள், மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சென்னை INS அடையார் கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு படையினர் கூட்டாக யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்திய ராணுவம், விமானப்படை, கடற்படை, கடலோர காவல் படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த 500 வீரர்கள் பங்கேற்று யோகா பயிற்சி மேற்கொண்டனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலில் நுழைவு கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் அங்கு குடும்பத்தோடு செல்லும் சுற்றுலா பயணிகள் காதல் சின்னமான தாஜ்மஹாலை சுற்றி பார்த்து மகிழ்ந்தனர். டெல்லியில் உள்ள ஆஸ்திரேலிய தூதரகத்தில் உறுப்பினர்கள் நாய்க்குட்டியுடன் யோகா பயிற்சியில் ஈடுபட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சர்வதேச யோகா தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக டெல்லியில் உள்ள இந்தியாவிற்கான ஆஸ்திரேலிய தூதரகத்தில் உயர் அதிகாரிகள் நாய்க்குட்டியுடன் யோகா செய்த வீடியோவை பகிர்ந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த காக்காத்தோப்பு பகுதியில் உள்ள தனியார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரியில் சர்வதேச யோகா தின விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் நடிகை நமிதா ஆகியோர் கலந்து கொண்டு யோகா பயிற்சி மேற்கொண்டனர். கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு திமுக அரசு ஒரு பைசா கூட செலவிடவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் கூறுவது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் தெரிவித்திருக்கிறார். மேலும் கீழடி விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு செய்து வரும் சதி வேலைகளுக்கு துணை போகும் எடப்பாடி பழனிசாமி பச்சை துரோகி என்றும் சாடியிருக்கிறார். புதுச்சேரியில் பாஜக நியமன எம்எல்ஏ வெங்கடேஸ்வரின் வீட்டில் பீரோவில் இருந்த 15 சவரன் தங்க நகை திருடு போனதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. முதல் தளத்தில் 80 வயதான அவருடைய தந்தை கலியபெருமாள் வசித்து வரும் நிலையில் கலியபெருமாளின் 15 சவரன் தங்க சங்கிலி அவரது அறையில் உள்ள பீரோவில் இருந்து திருடு போயிருக்கிறது. மாநிலம் திருச்சூரில் யானை துரத்தியதால் இருசக்கர வாகனத்தை கீழே போட்டுவிட்டு தலை தெறிக்க ஓடிய இளைஞர்களின் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. சாலக்குடி வனப்பகுதியில் உள்ள சாலையில் உலா வந்த 2 யானையில் ஒரு யானை இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்களை துரத்திச் சென்றது. சென்னை மாநகரில் காலை 7:30 மணி முதல் 9:30 மணி வரை தண்ணீர் லாரிகள் இயங்கக்கூடாது என போக்குவரத்து காவல்துறை சார்பில் குடிநீர் வாரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் மேச்சல் மாவட்டத்தில் பள்ளி பேருந்து சக்கரத்தில் சிக்கி சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. ஆல்வின் காலனி பகுதியில் சாலையில் சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருந்த சிறுவன் ஜெயசித் சௌகான் தவறி விழுந்த போது அந்த பகுதியாக வந்த பள்ளி வாகனம் சிறுவன் மீது ஏறி இறங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரை அடுத்த பானாவரம் பகுதியில் பட்டப்பகலில் தனியார் நிறுவன ஊழியர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாலகிருஷ்ணன் என்பவர் கொல்லப்பட்ட தகவல் அறிந்து வந்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்தும் கொலையாளிகள் குறித்தும் விசாரித்து வருகின்றனர். மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவில்லை என கூறி திமுக அரசை கண்டித்து சேலம் மாவட்டம் கருமந்துறையில் புறநகர் மாவட்ட அதிமுகவினர் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன், திமுகவின் பென்னாகரம் பார்முலா எடுபடாது, எடப்பாடியாரின் பார்முலா தான் வெற்றி பெறும் என தெரிவித்திருக்கிறார். தவிக தலைவர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பெற்றுக்கொண்டு மகிழ்ந்தனர். சர்வதேச யோகா தினத்தையொட்டி சென்னை டி நகரில் உள்ள ஸ்ரீ RKM சாரதா வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 62 முதியவர்கள் யோகாசனம் செய்து மகிழ்ந்தனர். டிக்னிட்டி ஃபவுண்டேஷன் சார்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதியவர்களின் சுறுசுறுப்பு மற்றும் ஒட்டுமொத்த நலனையும் முன்னிறுத்தும் வகையில் கொண்டாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மதுரை வேலம்மாள் கல்வி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டார். அதன் பின்னர் ஆளுநர் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு 37 வகையான யோகாசனங்களை செய்தனர். கடலூர்
மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பட்டதாரி பெண் உள்ளிட்டோரிடம் 14.5 லட்சம் மோசடி செய்த தம்பதியை போலீசார் கைது செய்தனர். கோவையைச் சேர்ந்த லட்சுமி அசோக் குமார் தம்பதியினர் வணிக வரித்துறையில் இளநிலை உதவியாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி பல பேரிடம் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் காவலர் குடியிருப்பில் போக்குவரத்து பெண் காவலர் சுமதி என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பெற்றோர் திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்த்து வந்த நிலையில் அதில் விருப்பம் இல்லாமல் இந்த விபரீத முடிவை அவர் எடுத்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மதுரை விக்கிரமங்கலம் அருகே புதிய மதுபான கடையை திறப்பதற்கு பெண்கள் மற்றும் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கட்டிடத்தின் உரிமையாளரோடு பொதுமக்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் மதுபான கடையை திறந்தால் தீக்குளிக்கப் போவதாக மிரட்டல் விடுத்தார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் பேரூராட்சி மயானத்தில் தண்ணீர் வசதி இல்லாததால் எரிந்த உடல்களை மினரல் வாட்டர் வாங்கி வந்து அணைக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. காரியங்கள் செய்வதற்கும் உடல் எரிந்த பிறகு அணைப்பதற்கும் அதிக அளவு தண்ணீர் தேவைப்படும் நிலையில் பேரூராட்சி நிர்வாகம் அங்கு தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி தரவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாகனத்தை வணிக நோக்கில் வாடகை வாகனமாக பயன்படுத்தி மதுரை விமான நிலையத்திற்கு சவாரி வந்த காரை வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். சம்பகுளத்தில் உள்ள K3 ரைடு என்ற தனியார் நிறுவனம் சொந்த பயன்பாட்டிற்கான வாகனங்களை வணிக ரீதியாக பயன்படுத்தி விமான நிலையத்திற்கு சவாரிகளை மேற்கொண்டு வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மீன்பிடி திருவிழாவில் ஆசையாய் மீன்பிடித்த போது தலைக்குப்பிர நீருக்குள் விழுந்த நபர் உடனடியாக மீட்கப்பட்ட போதும் கூட்ட நெரிசலால் ஆம்புலன்ஸ் வர தாமதமாகி பரிதாபமாக உயிரிழந்தார். கேசம்பட்டியைச் சேர்ந்த சாமியாடி பாலசுப்பிரமணியன் என்பவர் தனது மகளுடன் பங்கேற்று மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இந்த விபரீதம் ஏற்பட்டது. சேலம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 18,220 கனஅடியாக உயர்ந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கர்நாடகாவில் உள்ள அணைகள் வேகமாக நிரம்பி காவிரியில் திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. வார விடுமுறை ஒட்டி தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பமாக குவிந்து நீராடி மகிழ்ந்தனர். மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்டவைகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கையின் அழகையும் கண்டு ரசித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தேங்காய் உரிக்கும் தொழிலாளி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கல்வேலிப்பட்டியைச் சேர்ந்த முனுசாமி தேங்காய் உரிக்கும் குடோனில் வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் இன்று காலை ஊழியர்கள் வந்து பார்த்தபோது குடோனில் உள்ள மரத்தில் முனுசாமி தூக்கிட்ட நிலையில் சடலமாக கிடந்தார். டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்பட்ட காவிரி நீர் கடைமடை பகுதியான நாகை பகுதிக்கு வந்து சேர்ந்தது. மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்ட நீர் ஏர்வைக்காடு கதவணை பகுதிக்கு வந்து சேர்ந்தது. நீரில் நெல்மணிகள் மற்றும் மலர்களை தூவி விவசாயிகள் வரவேற்றனர். அமைச்சர் TRB ராஜா தமிழகத்தில் நடமாட முடியாது என்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் திமுக இளைஞர் அணியினர் அவரது உருவ பொம்மையை எரித்து கண்டனத்தை வெளிப்படுத்தினர். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் தனது வார்டுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என கூறி கவுன்சிலர் தர்ணாவில் ஈடுபட்டார். ஓடைப்பட்டி பேரூராட்சி மன்ற தலைவர் தனுஷ்கோடி 3 ஆண்டுகளாக எந்த அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என 9வது வார்டு கவுன்சிலர் வனிதா தரையில் 1 மணி நேரம் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தனியார் அமைப்பு சார்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது. மனித உடலில் உள்ள 7 சக்கரங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக 40 சதுர அடி அகலத்தில் பிரம்மாண்ட உடல் அமைப்பு வண்ண கோலமாக வரையப்பட்டது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து 20,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அங்குள்ள அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் நள்ளிரவில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் மதுபோதையில் வந்த இளைஞர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. கேரளாவிற்கு புறப்படுவதற்கு அரசு பேருந்து தயாராக இருந்த நிலையில் பயணிகள் ஏறிக்கொண்டிருந்தனர். அப்போது பேருந்து நிலையத்திற்குள் அதிவேகமாக வந்த கார் மோதும் வகையில் சென்றதால் ஓட்டுநர் மகேந்திரன் தட்டி கேட்டுள்ளார். சென்னை போலூரை அடுத்த ஐயப்பன் தாங்கலில் காரில் வந்து கேஸ் சிலிண்டரை திருடிச் சென்ற சம்பவத்தின் CCTV காட்சி வெளியானது. விற்பனைக்காக சாலை ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த கேஸ் சிலிண்டரை காரில் வந்த நபர் திருடிச் சென்றுள்ளார். திருடிச் சென்ற நபரை யாரேனும் நேரில் பார்த்தால் தகவல் தெரிவிக்குமாறு கூறப்பட்டுள்ளது.
குமரி மாவட்டம் இரவிப்புத்தன்துறை கிராமத்தில் கிறிஸ்தவ தேவாலயத்தில் இருந்த காணிக்கை பெட்டியை உடைத்து பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கடந்த மாதம் குருசடி திருவிழாவின் போது காணிக்கை பணம் எடுக்கப்பட்டதால் தற்போது அதிக பணம் திருட்டு போயிருக்க வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வார விடுமுறையொட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்து மகிழ்ந்தனர். ரோஜா தோட்டம், சேர்வராயன் கோவில், கரடியூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்ற மக்கள் இயற்கையின் அழகை கண்டு ரசித்தும் உற்சாகமாக நேரத்தை செலவிட்டனர். இஸ்ரேலின் பென் குரியன் சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேலில் உள்ள ராணுவ தளங்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இஸ்ரேல் மீது தற்கொலை ட்ரோன்கள் எனப்படும் ஹேசா சாகெட் 136 ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த வகையான ட்ரோன்கள் அதிக தூரத்தில் இருந்து இலக்கை தாக்கும் வல்லமை கொண்டது என கூறப்படுகிறது. அமெரிக்கா அமைதியை விரும்பினால் அது குறித்து இஸ்ரேலிடம்தான் முதலில் பேச வேண்டும் என ஈரான் வலியுறுத்தியிருக்கிறது. மேலும் இஸ்ரேலின் அத்துமீறல்களை மறைக்கவே அமெரிக்கா முயல்வதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சிப்பதாக கூறுவதற்கு எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை என இஸ்ரேலிடம் தொடர்ந்து கூறி வருவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், ஈரான் அமைதியான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் எனில் ரஷ்யா நிச்சயம் ஆதரிக்கும் என்றும் கூறினார். ராணுவ நிலைகள், எரிசக்தி உள்கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய ராணுவ இலக்குகளை குறிவைத்து ரஷ்யாவும் யுக்ரைனும் வெள்ளிக்கிழமை மாறி மாறி தாக்கிக் கொண்டதாக தகவல் வெளியானது. யுக்ரைனில் கடந்த வாரத்தில் ரஷ்ய படைகள் 6 குடியிருப்புகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது மீண்டும் ஏவுகணைகள் வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கரை பகுதியில் தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தியுள்ளது. ஏவுகணை தாக்குதலால் இஸ்ரேலின் பல்வேறு பகுதிகளில் சைரன்கள் ஒலிக்கப்பட்டதாகவும் ஈரானின் ஏவுகணைகள் இடைமறித்து தாக்கி அளிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதலில் அமெரிக்காவின் தலையீடு மிகவும் ஆபத்தானது என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்திருக்கிறார். ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண தயாராக இருப்பதாக தெரிவித்த அவர், ஈரான் மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா உதவி கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். வடகொரியாவின் பல மாகாணங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் தலைநகரான பியாங்யாங்கில் 140 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக தெரிவித்த வானிலை மையம் வடக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் கனமழை பெய்ததாக தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக பாகிஸ்தான் ஈரான் எல்லை 6வது நாளாக மூடப்பட்டிருப்பதால் வணிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள், உணவு மற்றும் வீட்டுப் பொருட்களின் தினசரி முக்கிய வர்த்தக பாதையான தப்தான் எல்லை மூடப்பட்டிருப்பதால் ஏராளமான லாரிகள் எல்லைக்கருகே நிறுத்தப்பட்டுள்ளன. டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணியின் ஜாம்பவான் தோனியின் சாதனையை ரிஷப் பண்ட் முறியடித்துள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் 76 என்ற குறைந்த இன்னிங்ஸுகளில் 3000 ரன்களை கடந்த இந்திய விக்கெட் கீப்பர் என்ற சாதனையை ரிஷப் பண்ட் படைத்தார். இதற்கு முன் 144 இன்னிங்ஸில் 3000 ரன்களை கடந்திருந்த MS தோனியின் சாதனையை ரிஷப் பண்ட் முறியடித்தார். இந்திய இளம் வீரர் ஜெய்ஸ்வால் தனது முதல் டெஸ்ட் போட்டியிலேயே இங்கிலாந்து ஆஸ்திரேலிய மண்ணில் சதம் விளாசிய முதல் வெளிநாட்டு வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பையின் முதல் போட்டியிலேயே ஜெய்ஸ்வால் 161 ரன்களை குவித்து அசத்தினார். இங்கிலாந்துக்கு எதிரான ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பையின் முதல் போட்டியிலும் 101 ரன்களை குவித்து சாதனை படைத்திருக்கிறார். ஆஸ்திரேலிய அணியுடன் நடைபெற்ற உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து தென்னாப்பிரிக்க கேப்டன் டெம்பா பவுமா விலகி இருக்கிறார். இதனால் இவருக்கு பதிலாக கேஷவ் மகாராஜ் அணியை வழிநடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வேவுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் வரும் 28ஆம் தேதி தொடங்கவிருக்கிறது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் ஹாலே ஓபன் டென்னிஸ் தொடரில் ரஷ்யாவின் கரென் கச்சனோவ் அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறார். அர்ஜென்டினாவின் தாமஸ் மார்டின் எட்ஸவருக்கு எதிரான ஆட்டத்தில் கரென் கச்சனோவ் 6-3, 6-2 என்ற நேட் செட் கணக்கில் வெற்றி பெற்றிருக்கிறார்.
இயக்குனர் நெல்சனின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு நடிகர் ரஜினிகாந்த் கேக் ஊட்டி மகிழ்ந்த புகைப்படத்தை படக்குழு எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கிறது. ஜெயிலர் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் இயக்குனர் நெல்சனுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் படக்குழுவினர் கலந்து கொண்டு நெல்சனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். 23 வருடங்களுக்கு பிறகு நடிகர் விஜயின் பகவதி திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2002ஆம் ஆண்டு வெளியான பகவதி திரைப்படம் பொதுமக்கள் மத்தியில் சிறந்த வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் இத்திரைப்படம் தற்போது டிஜிட்டல் முறையில் 50க்கும் மேற்பட்ட திரையரங்கங்களில் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. நடிகை சோனியா அகர்வாலின் கிஃப்ட் பட டீசரை படக்குழு வெளியிட்டிருக்கிறது. பாண்டியன் இயக்கியிருக்கும் இந்த திரைப்படத்தில் பிர்லா போஸ், சூப்பர்வுட் சுப்பிரமணி, கிரேன் மனோகர், சசிலயா மற்றும் ரேகா உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இத்திரைப்படத்தில் சோனியா அகர்வால் பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்கும் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கிறார் என கூறப்படுகிறது. விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா நடிக்கும் பீனிக்ஸ் திரைப்படத்தின் இந்தா வாங்கிக்கோ பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. இயக்குனர் அனல் அரசு இயக்கியிருக்கும் இந்த திரைப்படத்தை பிரேவ்மேன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இந்த திரைப்படத்தில் சூர்யாவோடு இணைந்து வரலட்சுமி சரத்குமார், நடிகர் சம்பத் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். 2025ஆம் ஆண்டில் அதிகம் புக் செய்யப்பட்ட திரைப்பட பட்டியலில் குபேரா திரைப்படம் இடம்பெற்றுள்ளது. இதுவரை புக் மை ஷோ செயலியில் மட்டும் 3,28,000க்கு மேல் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடிகர் சித்தார்த் நடித்துள்ள 3 BHK படத்தின் செகண்ட் சிங்கிளை படக்குழு வெளியிட்டுள்ளது. ஸ்ரீ கணேஷ் இயக்கிய இப்படம் வரும் ஜூலை 4ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக இருக்கிறது. படத்தின் 2ஆம் பாடலான இடிமழை பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. குபேரா திரைப்படத்தின் BTS புகைப்படங்களை நடிகை ராஷ்மிகா மந்தனா இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருக்கிறார். நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான குபேரா திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. முன்னணி நடிகர்களான நாகார்ஜுன் உள்ளிட்டோர் நடித்திருக்கும் இத்திரைப்படத்திற்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருக்கிறார். குபேரா திரைப்படத்தின் முதல் நாள் வசூல் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா உள்ளிட்டோர் நடிப்பில் 20ஆம் தேதி வெளியான குபேரா திரைப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இப்படம் முதல் நாளில் 13 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த 18 நாட்களில் மட்டும் 2,59,00,000 ரூபாயை பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். அதேபோல் 1,515 கிராம் தங்கம், 17,096 கிராம் வெள்ளி மற்றும் 883 வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகளையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். கடந்த 13ஆம் தேதி நிலவரப்படி இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு $698.9 பில்லியன் என்ற அளவில் உயர்ந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் அந்நிய செலாவணி கையிருப்பு $2.3 பில்லியன் அதிகரித்தது.